மேடம் வணக்கம். வணக்கம். மேடம், திருக்கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தான். ஆமாம். ஆனால் எல்லாராலையும் திருவண்ணாமலைக்கு போக முடியாது, தரிசனம் பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்? பொதுவாக திருக்கார்த்திகை, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் 3 நட்சத்திரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களினுடைய ஆரம்பம் பரணி நட்சத்திரம் தான். ஸோ பரணி நட்சத்திரத்தில் தான் திருவண்ணாமலையிலேயே அந்த பைரவர் சன்னதியில் பார்த்திங்கன்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது பரணி தீபத்தில் தான் அதை பண்ணுறாங்க. அப்போ ஒரு தீபம் ஏற்றி அதிலிருந்து 5 ஆக்கி 5லேருந்து திரும்பி 1 ஆக்குவதுன்னு. பரணி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது, கிருத்திகா நட்சத்திரம் சூரியனினுடைய நட்சத்திரம். ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிருத்திகா நட்சத்திரம் தான். அதற்கு என்ன சிறப்பு? சிவபெருமானினுடைய வழிபாடுகளை கிருத்திகா நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது சிவன் உண்டான அந்த பலாபலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்கிறது. ஸோ சிவாலயங்களில் எல்லாமே இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பே நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால் திருவண்ணாமலை போக முடியல அப்படிங்கும் பொழுது திருவண்ணாமலையில் மலை மேல் ஏற்றக்கூடிய தீபத்தை நம்ம கண்ணார பார்த்த பிறகு அங்கே தீபம் ஏற்றிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று திருவண்ணாமலையின் திருக்கார்த்திகை தீபம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:13 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:47 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:47 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபமானது மேஷராசி நேயர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூரணமாக உண்டு. இன்று குடும்ப ஒற்றுமை மற்றும் மனசாந்தி அனைத்தும் உங்களினுடைய எண்ணம் போல் நிறைவேறும். பெண்களுக்குமே இன்றைய நாளில் நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடும் செய்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உச்சரிக்க இன்று உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனினால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். மேலும் இன்றைய நாளில் உங்களிடத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம் மற்றும் இவர்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குறிப்பிட்ட இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மற்றும் இவர்களினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். பணம் பட்டுவாடா செய்வது மற்றும் கடன் கொடுத்தது கேட்பது, இது அனைத்தும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று கைக்கு வந்து சேரும். இன்று புதன்கிழமை மிதுன ராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உச்சரிக்க இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய வேலை இடத்தில் சற்று வேலை பலு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இன்று பொறுப்புகளும் மற்றும் வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வும் மற்றும் மன சோர்வு ஏற்படலாம். இன்று கடகராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயம் அல்லது சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதோ அல்லது இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் நீங்கள் அன்னதானங்களும் அரிசிகளும் தானம் செய்ய இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும்.
சிம்ம ராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர பெரியோர்களின் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தீபத் திருவிழாவில் சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பதும் மற்றும் வஸ்திரதானம் செய்வதும் நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. இந்த புதன்கிழமையில் பெருமாள் ஆலய வழிபாடுகள் செய்வதும் மற்றும் திருக்கார்த்திகை தீபம் சிவன் ஆலயத்தில் புதிய அகல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சிவனின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இன்றைய நாளில் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயினால் சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் குடும்ப ரீதியாக வந்து போகும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் முயன்ற வேலை விஷயத்தில் இன்று வெற்றிகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வேலை இடத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். மேலும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். குரு பகவானினுடைய அனுகிரகத்தோடு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனப்போராட்டங்களும் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களின் தலையீட்டினால் தீரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களினுடைய மனபாரங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு உயர்வான ஒரு மனநிலையை கொடுப்பார். இன்று கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் யோகங்களாகவே அமைகிறது. பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கப் பெறலாம். நல்ல ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு வீடுகளில் சுப நிகழ்வுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது மனதிற்கு அமைதியை தரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இன்றைய நாளில் தவிர்க்கலாம். இன்று திருக்கார்த்திகை தீபத்தில் சிவன் ஆலயத்தில் புதிய அகல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு ஒரு சில பண விவகாரங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளில் நல்ல தீர்வை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.